தனுஷ் அவர்கள் வந்து தண்ணீர் பந்தல்லாம் அங்க இங்கன்னு பார்க்க முடியுது. அதை சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் போல் தான் வாழ்க்கை சொல்லிட்டு அந்த கட்சியோட இதை சொல்லிட்டு ஆரம்பிங்கப்பா. எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அதான் எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அதான் பாயிண்ட். உதயநிதி அவர்களின் மகனை ஹீரோவாக்கி தனுஷ் இயக்கத்தில் படம் வெளிவர இருக்கிறது. தனுஷ் ஹீரோவாக்கி இன்பன் உதயநிதி ஒரு படம் பண்ணாரு, இட்லி கடை. அது ப்ரொடியூசர், இது டைரக்டர். இது கைமாறு டைரக்டர். தனுஷுக்கு வரிசையாக கடந்த 4 படங்களில் எதுவுமே ஓடவில்லை இல்லையா? இட்லி கடை, அதுக்கப்புறம் என்னப்பா வந்துச்சு? இப்போ ஏதோ இந்த ஹிந்தி படம் கரை ஒன்று வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஏதோ ஹிந்தி படம் வரும். இந்திய விட தமிழ்ல எதுவுமே ஓடல. கரைன்னு ஒரு படம் வந்தாலும் எனக்கு தெரியவே தெரியாது. ஓடலன்னு சொல்றாங்க. ஓடினா தானே தெரியும். ஸோ இப்போ எந்த ப்ரொடியூசர் தனுஷ் கேட்குற சம்பளத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க? அவர் கேட்பாரு, எனக்கு ஒரு 70 கோடி கொடுங்கன்னு கேட்பாரு. எந்த ப்ரொடியூசர் கொடுப்பாரு? வரிசையாக 4 படம் ஃப்ளாப்பு. யார் கொடுப்பா? யார் முன்னு வர மாட்டான். ரெட் ஜெயிண்ட் கொடுக்கும்ல. பதிலுக்கு அண்ணனுக்குன்னு என்ன செய்வேன்? இந்த எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு பஞ்சு டைலாக் கூட உள்ளாட்சி தேர்தலில் இறக்கி விடுவோம் ஆளுங்களே. ஐடிவிலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என் ஃபீல்டெல்லாம் வந்துகிட்டே இருக்கு சார் தொடர்ந்து. ஜென்சி பூரா சினிமா ஆக்டருங்களை பார்த்து சினிமா மோகத்தில் தாகவை ஜெயிக்க வச்சிட்டாங்க. அதே சினிமா மோகத்தில் இறக்குறோம். இந்த காலை எனது நண்பர் தயாரிப்பாளர் ஒருவரிடம் பேசி கொண்டிருந்தேன். இந்த தனுஷ் கூட க்ளோஸ் சர்க்கிளில் டீம் மேனேஜர் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க இருப்பாங்கல்ல. தனுஷை கூப்பிட்றதே சிஎம்னு தான் கூப்பிடுவாங்க. தனுஷ் கூட இப்படி தான் சொல்லிப்பாங்க, ஏப்பா ஹோம் மினிஸ்டர் கூப்பிடுப்பா தனுஷோட ஃப்ரெண்டை. ஓஹோ, இப்போதான் புரியுது. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நம்ம மக்களை இப்படி நினைச்சிட்டாங்களேப்பா. இது திமுகவுக்கு பயன் தருதா? இல்லை, நிச்சயமா தரு சார். சூர்யா, அஜித் குமார்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்கல்ல. அவங்க கிட்ட இந்த அரிய தத்துவம் அவங்க கிட்ட இல்லைல்ல, எண்ணம் இல்லை. தனுஷ் ஐடியா என்ன தெரியுமா? முன்னாள் மாமனார் கட்சி ஆரம்பிப்பாரு, வயசாயிடுச்சு, அவரோட ஒளியில் அப்படியே பயணிச்சு சிஎம் ஆயிடலான்றது தான் ஒரு எண்ணம். இருந்துச்சு. அதான் முன்னாள் மாமனார்ட்டேனே எண்ணமும் முன்னாள் ஆயிடுச்சு. இருந்தாலும் இப்போ சரி அந்த கனவு கருகிடுச்சுன்னு நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் லேசாக தண்ணி ஊற்றி அதை துளிர்க்க வைக்க ரெட் ஜெயிண்ட் துட்டோடு வரும்போது கசகுதா? இந்த அரிய தத்துவத்தை கொடியில் பிரிண்ட் போட்டு ஒரு 100 கோடி எடுத்து கட்டுங்கடானா கட்டிட்டு போகிறாங்க. ஏன் நாங்கள்லாம் ஆசைப்படக்கூடாதா? எங்களுக்கெல்லாம் சிஎம் ஆகணும்னு என்ன வரக்கூடாதா அப்படின்னு இறங்கியிருக்காங்க. இவங்களோட குறி உள்ளாட்சி தேர்தல். அதாவது என்னென்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் திமுக அதிமுக ஆகிய 2 கட்சி வேட்பாளர்களை தம்சம் செய்துவிட்டு தாவேக பெருவாரியான இடங்களில் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழல் இன்று நிலவுகிறது. அதை கலைச்சு போடணும். அதுக்கு திமுக செய்யக்கூடிய முயற்சி தான் இது. திமுக அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்டு முக ஸ்டாலின் அவர்களை சினிமா குத்துல இறக்குறாங்க. உதயநிதி அது என்ன படம்? ஒரே ரத்தமா? இப்படிதான் நினைக்கிறேன். அதை போய் பார்க்கவே இல்லை நான் ஒன்றா கூட. அடுத்து இப்போ இன்பநிதி அவர்கள் இறக்குறாங்க சார். முதல்ல விஜய் அவர்களோட அந்த சினிமாவில் அந்த இடம் வேற காலியாக இருக்குது. இன்பநிதி கரெக்டாக அது முடிஞ்சிடும். இப்போ இன்பநிதி வந்து விஜய் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ ஆகிடுவாருன்ற நீ இல்லையா? அப்படிதான் சார் நம்பி அவர் இறக்குறாங்க. யார் வேணாலும் ஆகலாம் சார், உழைப்பு இருந்துச்சுன்னா ஆயிடலாம். மக்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா வேண்டியதான், நீங்கள் ஸ்டார் ஆக வேண்டியது. அது உழைக்க என்ன நாய் கூட விளாண்டு தெரியக்கூடாது சார். அவங்க அப்பாவே நாய் கூட தானப்பா விளையாண்டுட்டு இருக்காரு. என்னது ரவுடி டைம்? ரவுடி டைம் சார். அதனால்தான் திமுகவின் எதிர்காலத்தின் மீது நான் அபரிமிதமான நம்பிக்கை வைத்திருக்கிறேன். தாவேக எம்எல்ஏ இளையராஜா அவர்கள் கொடுத்த புகாரில் வந்து இந்த குதிரை பேர் சம்பவத்தில் வந்து செந்தில் பாலாஜி அவர்களும் அவங்க தம்பி அசோக்குமார் அவர்களும் உடந்தையா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர்ல பதிவு செஞ்சிருந்தாங்க. அவங்க வந்து நேற்று முன்ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தை நாடினாங்க சார். முன்ஜாமீன் கொடுத்துட்டாங்க சார். நேரடியாக இந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கும் இந்த வழக்கில் செந்தில் பாலாஜியும் அவரது தம்பியையும் நேரடியாக தொடர்பு படுத்தும் ஆதாரங்களோ சாட்சியங்களோ இல்லை என்று நீதிமன்றம் கருதி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் காலை மாலை 2 வேளை கையொப்பமிட வேண்டும் என்று நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியிருக்கிறது. கஸ்டடியில் வச்சுருந்தாலே அவங்க உண்மையை சொல்ல போகிறதில்ல. அனைத்து 2 பேரும் ஆமாம் சார், நான் தான் சார் ஒரு உதயநிதி காண்டாக இருக்கார் சார், அதனால் அவரை திருப்திப்படுத்துறதுக்காக நான் தான் சார் அவாலாலேருந்து வர வச்சு துட்ட கொடுத்தேன்லாம் அவர் சொல்ல போகிறதில்ல. கஸ்டடியில் இல்லாமல் ட்ரிப்ளிகன் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் கேட்டால் சொல்லவா போகிறாரு? பட் ஒரு சிட்டி கமிஷனர் ஒரு அமல்ராஜ் அவர்கள் மேக்ஸிமம் எவிடன்ஸை கேதர் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டுருக்காரு. இப்போ செந்தில் பாலாஜியும் அசோக்கும் ஒன்றும் பெரிய எவிடன்ஸ் எல்லாம் ஒன்றும் ரிவீல் பண்ணிட்டு போகிறதில்ல. கஷ்டத்தில் இருந்தால் கூட ஒன்றும் ரிவீல் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நீ கூட தான் கஷ்டத்தில் இருந்தால் என்ன சொன்னேன்? அதனால் அது இது விசாரணைக்கு பின்னடைவு என்றால் பெரிய அளவில் பின்னடைவு என்று தோன்றவில்லை. அந்த சிங்கப்பூருக்கு ஒரு ஆள் தப்பி ஓடி இருக்கிறார். அவர் வந்து இவர்கள் தங்கியிருந்த ஹோட்டலோட உரிமையாளர் போல இருக்குது, லட்சுமண பெருமாள் என்ற ஒரு பெயர் சொல்லப்படுகிறது. அவர் அங்கிருந்தபடியே அந்த ஹோட்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் அழித்திருக்கிறார். எனக்கு அதனால் அவர் திரும்பி வந்து தானே ஆகணும்.
பிடிப்பாங்க. அதனால இவங்களுக்கு ஏபி கிராண்ட் ஆனது ஒரு பெரிய பின்னடைவு என்று தோன்றவில்லை. அதே மாதிரி அந்த வழக்குல தொடர்புக்கு 5 பேருக்கு வந்து 2 நாள் விசாரிக்க கஸ்டடி கொடுத்துருக்காங்க. அண்டு ஃபர்தர் கஸ்டடி கேட்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. கஸ்டடி முடிவில் என்ன உண்மைகளை அவர்கள் வெளியிடுகிறார்கள் என்று பார்ப்போம். தாவேக்க தொழிற்சங்க நிர்வாகிகள் 2 பேர் வந்துட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை மிரட்டுறாங்களாம் சார். யார் சார் அந்த 2 பேர், எதுக்காக சார் மிரட்டுறாங்க? அதில் தான் கீழே போட்டிருக்கேன், வில்லியம்ஸ் நாகேந்திரன் 2 பேரும் போட்டிருக்கு, தெரியாத மாதிரி கேட்குற. அதில் இல்லை, தாவேக்காவுக்கும் தொழிற்சங்கமே ஃபஸ்ட்டு கிடையாது சார். கிடையாதா? அதுதான் அந்த செய்தியிலே வந்திருக்கு. அது என்னன்னா அதிகாரிகளுக்கு தெரியாது இல்லை, ஒரு வேளை இருப்பான் போல இருக்கு, இவன் தான் தொழிற்சங்கமாக இருப்பான் போல இருக்கு, எதுக்கு நமக்கு பிரச்சனை. இந்த தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தோட தொழிற்சங்க தலைவராக இருந்தவர் தான் பூச்சி முருகன். அதில் 2006 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மிகப்பெரிய ஊழல் நடந்தது. கவர்மெண்ட்டோட பிளாட்டு ஃப்ளாட்டு எல்லாத்தையும் தூக்கி கருணாநிதிக்கு மற்ற அதிகாரிகளுக்கு யார் யாருக்கெல்லாம் தெரிஞ்சவன் அத்தனை பேருக்கும் சமூக சேவகர்ன்ற கோட்டாரில் அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. அதுதான் நான் பிரேக் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்கேமு. 2010 பிரேக் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்கேமை பெரிய அளவில் வெளிவந்த உடனே அந்த ஸ்கீமே ரத்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அது மாதிரி இந்த இஷ்டத்துக்கு இந்த கவர்மெண்ட் கோட்டான்ற ஒன்றே ஹவுசிங் போர்டில் கிடையாது. அப்போதும் பூச்சி முருகன் அப்படியே அது உள்ள இந்த ஸ்கேம் மூலமாக நுழைந்து, தொழிற்சங்கத்தின் மூலமாக தான் நுழைஞ்சு கடைசியில் வீட்டு வசதிக்கு தலைவராயிட்டார் அவர். அது மாதிரி இவங்க யார் என்னன்றது யாருக்கு தெரியும்? அதிகாரிங்க ஏதாவது யாருப்பா நீ ஃபஸ்ட்டு நீ டிரைவராக இருந்துட்டு என்னப்பா அப்படிலாம் அதிகாரம் பண்ணா ரீல்ஸ் எடுத்து போட்டா அப்படின்னு வைங்க. எதுக்கு? இல்லைன்னா ஒரு ஏஐ போட்டால ஆனந்தன் கூட நின்றுக்கிட்டு பாரு எங்க ஒரு ஆனந்தன்னே தெரியும் எனக்கு. ஸோ இதெல்லாம் அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தும். கண்டிப்பாக உளவுத்துறை விசாரித்து இதை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் என்று நான் நம்புகிறேன். கூப்பிட்டு மண்டையிலே கொட்டணும் இவங்களெல்லாம். நான் விளையாட்டுக்கு சொல்ல, டிரைவர் ஓயே. ஆனால் இவங்க அந்த தாவேக்கான்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், சீஃப் இன்ஜினியர், எம்டி எல்லாம் போய் அதிகாரம் பண்ணுவாங்க. அவங்களும் எதுக்கு பயந்துட்டு நமக்கு எதுக்கே பிரச்சனை? சார், முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் வந்துட்டு சிங்கப்பூரில் போயிட்டு ரொம்ப உடம்பு முடியாமல் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்காரு. நெஞ்சு வலி கரெக்டாக சொல்லு. ரொம்ப ரொம்ப முடியாமல் வாக்கிங் போனார். நெக்ஸ்ட்டு அதெல்லாம் நம்ம பேசியிருந்தோம் சார். அவரு சார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் லுக் அவுட் நோட்டீஸ் வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு திறந்திருக்காரு சார். படித்தவன் சூதும் வாதம் பண்ணால் போவான் ஐயோன்னு போவான்ட்டு எழுதினார் பாரதி. இன்னைக்கெல்லாம் படித்தவன் தான் எல்லா சூதும் வாதையும் பண்ணுறான். தமிழக முதல்வர் அவர்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காகவே ஏவா வேலு மீது லுக் அவுட் சர்க்குலர் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம், நம்ம முதல்ல பேசும்போதே ஏன் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கல, எப்படி அவரை வந்து சிங்கப்பூருக்கு போக அனுமதிச்சிங்க கேள்வி எழுப்பினோமா? எந்த கேப்ல இந்த லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்தாங்க? நம்ம நிகழ்ச்சி பேசி முடிஞ்ச பிறகு ஐயையோ மாட்டிக்கிட்டான் கொடுத்துருவோம் சொல்லிட்டு அந்த லுக் அவுட் நோட்டீஸை சேலஞ்சு பண்ணி இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வருகிறது. இந்த நிகழ்ச்சி பதிவாகிற இந்த சமயத்தில் வழக்கு விசாரணை முடிவடையவில்லை. இப்போ நான் கேட்குறேன், எஃப்ஐஆர் போட்டோன்னே லுக் அவுட் நோட்டீஸ் போடணுன்ற அறிவு இல்லையா உங்களுக்கு? நிகழ்ச்சியில் ஒரு ஊடகம் சுட்டி காட்டின பிறகு லுக் அவுட் நோட்டீஸ் போடுவீங்க. எதுக்கு அந்த லுக் அவுட் சர்க்குலர்? எதுக்கு சிஎம் கூப்பிட்டு என்னங்க அது சொன்னால் இதோ போட்டேன் சார், அந்தாலும் எவ்வளோ விவரமானாலும் போகிறேன். ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணணும்னா முதல்ல நீங்கள் தாக்கல் செய்ய வேண்டிய ஆவணம் வக்காலத்து இல்லையா? ஒரு 10 வக்காலத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிருக்கார் போல இருந்தாலும் சிங்கப்பூருக்கு. எப்படி சிங்கப்பூரில் இருந்துக்கிட்டு எப்படிப்பா உன்னோட எஃப்ஐஆர் கோஷ் லிஸ்ட் ஆகுது, லுக் அவுட் சர்க்குலர் கோஷ் பண்ணுறது லிஸ்ட் ஆகுது? உனக்காக இந்தியாவின் விலை உயர்ந்த கிரிமினல் வழக்கறிஞர் திரு சித்தார்த் லுத்ரா வருகிறார், வின்சன் வருகிறார். அவர் வாய்க்கு பண்ணாலே அங்கே வின் மட்டும்தான் அந்த கேஸில். எல்லாம் சேர்ந்து சிஎம்ஐ ஏமாத்துறாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். தம்பி, செக்ஷன் 10(3)(e) பாஸ்போர்ட் வைத்திருப்பவர் தொடர்பாக இந்திய நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்தால் பாஸ்போர்ட்டை ரத்து செய்யலான்னு ப்ரொவிஷன் இருக்குல்ல. போயிட்டார் இருந்தாலும் திரும்பி வந்தால் தான் லுக் அவுட் சர்க்குலர் வேலை செய்யும். திரும்பி வந்தால் நீங்களே பிடிச்சிருவீங்க, லுக் அவுட் சர்க்குலர் வேணுன்ற அவசியம் இல்லை இல்லையா? சரி, ஒரு வேளை கவுஹாத்தி ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறாருன்னா பிடிக்கிறதுக்காக நீங்கள் லுக் அவுட் சர்க்குலர் இஷ்யூ பண்ணலாம். இன்னொன்று, அவர் வந்தால் தான் உண்டு. அவர் வச்சிருக்க பணத்துக்கு ஃபேமிலி அடிக்கடி போய் பார்த்துட்டு வரலாம், அங்கேயே கூட அவங்களே கூட போய் செட்டில் ஆயிடலாம். சில நாடுகளில், சிங்கப்பூரில் இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை, சில நாடுகளில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகை கட்டினால் அந்த நாட்டின் குடியுரிமை கிடைக்கும். அது இன்னும் சில சின்ன சின்ன நாடுகள்லாம் போனோம்னா வந்தால் போதும் அவங்களுக்கு நிலம் எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க. சின்ன குட்டி நாடுகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி நாடுகள், நீரவ் மோடி, மெகுல் சோக்சி, விஜய் மல்லையா, நித்யானந்தா அவர்கள்லாம் போலியா? அப்போ அனுப்பி வச்சுட்டு சிஎம்ஐ ஏமாத்துறது இப்போ லுக் அவுட் சர்க்குலர் விட்றீங்களா? இந்தியன் பாஸ்போர்ட் ஆக்டில் செக்ஷன் 10(3)(e) பாஸ்போர்ட்டை ரத்து செய்யலான்னு அதிகாரத்தை புலனாய்வு அமைப்புகளுக்கு வழங்குகிறது. அந்த நடவடிக்கை ஏன் எடுக்கல? யாருக்கோ பாஸ்போர்ட் கொடுக்குறதுக்குலாம் சைன் போட்டு தராங்க. இதுக்கு ரத்து கொண்டு எதுக்கு நீ இப்போ எதுக்கு நீ அனாவசியமாக அண்ணன் கௌதம் எழுதுற? நீ கௌதமே போய் வீட்டெல்லாம் காலி பண்ணிட்டு போய் பெங்களூரில் பதுங்கியிருக்காரு தெரியுமா? ஏன் பெங்களூர் பதுங்கியிருக்காரு சொல்லு? கட்ட பஞ்சாயத்து பண்ணி முடிச்சு தரேன்ட்டு வாங்கின காசெல்லாம் திரும்பி கேட்குறாங்க. ஒன்று வேலையை முடிச்சு கொடு, இல்லைன்னா துட்டை கொடுன்றாங்க. அண்ணன் தொடருவார், திமுக ஆட்சி தொடரும், அண்ணன் அப்படியே கமிஷனராக தொடருவார்,
டிஜிபி ஆனோடனே அப்படியே டிஜிபி எல்லண்டோ ஆயிடுவார். தொடர்ந்து நம்ம கட்ட பஞ்சாயத்து நீட்டிக்கலான்னு பல பேர்கிட்ட கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிருக்கீங்களே, சும்மா விடுவானே? அதனால் தலைமறைவாக கடங்காரனுக்கு கட்ட பஞ்சாயத்துக்கு காசு கொடுத்தவனுக்குலாம் பயந்துக்கிட்டு இப்போ அவர் செட்டில் ஆகிட்டார். அவருக்கு கரெக்டு தான் நீ கேட்குறது. பாஸ்போர்ட் கையெழுத்து போட்டு கொடுக்க தெரியுது, அப்போ பாஸ்போர்ட் சட்டம் தெரியுமில்லவா? ஏன் அதை ரத்து பண்ணல? நட்டிக்கிறீங்களா? சிஎம்க்கு விவரம் தெரியாது இல்லையா? லுக் அவுட் சர்க்குலர் கொடுக்காதனால தான் அவர் தப்பிச்சு போயிட்டாருன்ட்டு ஏதோ மீடியாவில் வந்திருக்காமே. இன்றைக்கி இந்த இஷ்யூ, கரண்ட் இஷ்யூ, ஜூனியர் விடனில் சிங்கப்பூரிலே வேலு உல்லாசம் என்று செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். ஆமாம், அதுலேயும் இது வந்திருக்கு, ஏன் பாஸ்போர்ட்டை ரத்து பண்ணலன்னு. ஸோ இப்போ இந்த லுக் அவுட் சர்க்குலர் இந்த மாதிரி ஊடகங்களில் ஜூனியர் விடனில் செய்தி வந்திருக்கு. கூப்பிட்டு என்னங்க இது ஏங்க லுக் அவுட் சர்க்குலர் இதை போட்டேன் சார். நீதிமன்றங்கள் பெரும்பாலும் லுக் அவுட் சர்க்குலர் ரத்து செய்து விடுமா. அப்படி இருக்கும்போது இந்த அதிகாரிகள் எல்லாம் ஒன்று 5 வருஷம் திமுக அடிக்கக்கூடிய கொள்ளைகளுக்கு, முறைகேடுகளுக்கு, திருட்டுத்தனங்களுக்கு துணை போன அதிகாரி இன்னைக்கு எப்படி திடீர்னு திமுக அமைச்சர்கள், தலைவர்களுக்கு எதிரி ஆயிடுவாரு? சொல்லு, எப்படி மாறும் அது? வேலு எவ்வளவு உதவி செய்திருக்கிறார் திருமாறனுக்கு. அவங்க ஒரு லாஜிக் சொல்றாங்க சார். அவருக்கு தான் அப்ப திமுகல என்னென்ன தகுடு துத்தம் நடந்ததுன்னு தெரியும். அதன் மூலமா அவர் ஈஸியா அவங்களெல்லாம் பிடிச்சிருவாரு. நீங்கள் சொல்வது மற்ற ஐபிஎஸ் அதிகாரிகள் அத்தனை பேரையும் அவமானப்படுத்துவது போல இருக்கிறது. அருணை தவிர வேறு யாருக்குமே மூளையும் இல்லை, அறிவும் இல்லைன்றது மாதிரி இருக்குது. நீங்கள் இன்சுனேட் பண்ணுறீங்க. இப்படிலாம் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இன்னொன்று, அருண் இந்த லோக்கல் ஸ்டேஷன் ஏட்டையா மாதிரி இந்த சவுண்டு கொடுக்குறது தான் லாய்க்கு. அருண் விசாரிக்கும் வழக்குகள் எல்லாம் கன்விக்ஷனில் போய் முடியாது. ஒரு வழக்கை புலனாய்வு செய்து நீதிமன்றத்தில் தண்டனை பெறுவதற்கு யூ நீட் வெங்கட்ராமன்ஸ், யூ நீட் சிஎல் ராமகிருஷ்ணன்ஸ், யூ நீட் சிவி நரசிம்மன்ஸ், யூ நீட் லக்ஷ்மி நாராயணன்ஸ், யூ நீட் ஆர்கே ராகவன்ஸ். இன்றைக்கி இருக்கிறதுல அவைலபிளாக இது போன்ற பணிகளில் நிபுணத்துவம் பெற்று இன்று பணியில் இருக்கக்கூடிய ஒரே அதிகாரி எனக்கு தெரிந்து டிஜிபி திரு வெங்கட்ராமன். அவரை போய் ஃபயர் சர்வீஸில் போட்டு வச்சுருக்கீங்க. அப்போது இவரை ஃபயர் சர்வீஸில் போடலான்னு அங்கே யாராவது ஒருத்தர் முதல்வருக்கு ஆலோசனை சொல்லியிருப்பால. இப்போ இருக்கிற முதல்வருக்கு அந்த லகுடபாடி யார் என்பதை முதல்வர் அவர்கள் கண்டுபிடித்து என்ன செய்ய வேண்டுமோ செய்ய வேண்டும், களை எடுக்க வேண்டும். அதான் சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் நான் ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் ஒரு டபுள் டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டியை ஐடென்டிஃபை பண்ணி, ஒரு லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியை ஐடென்டிஃபை பண்ணி, அது நம்ம பாலசுப்ரமணியம் டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டாரை கூப்பிட்டு ஏன்பா அதுக்கு பத்திரம் ரெடி பண்ணுப்பான்னு சொல்லி, அந்த ப்ராப்பர்ட்டியை பொசஷன் எடுக்கிறதுக்கு கொரட்டூர் விநாயகத்தை கூப்பிட்டு ஏன்பா போய் ரவுடிங்களை கூப்பிட்டு போயிட்டு பொசஷன் எடுப்பான்னு சொல்லி, அதுக்கப்புறம் அந்த பத்திரத்தை ரிஜிஸ்டர் பண்ணி அந்த பணத்தை வாங்கி ஜிடிஎம்கிட்ட கொடுத்து அவாலால் இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு போய் வெளிநாட்டு கொண்டு போகிறதுக்குள்ள அது இப்போ வெளிநாட்டுக்கு போக முடியாது, தாவு தீர்ந்து போயிடுது. வேலுவெல்லாம் லேசாக இப்படி தொட்டா கொட்டுமா காசு? எஸ்பிஐ வாங்கி. ஆமாம், சேர் பாபு லேசாக இப்படி தொட்டா கொட்டுமா காசு? மூர்த்தியே வர்றேன்.